இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ப வச்சு இப்படி கழுத்து அறுத்திருக்கியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எங்க வீட்டு பொண்ணு உன்னை எவ்வளவு நம்பிருப்பா? அந்த நம்பிக்கைக்கு நீ காட்டுற விசுவாசம் இதுதானா? இதுக்கு மேல நிச்சயதார்த்தம் நடக்க வேணாம் ஜனாமா. நான் யாரையும் ஏமாத்த நினைக்கல. சின்ன வயசுலயே என்ன தூக்கி போட்டு போனவன் என் அப்ப. அந்த ஆள் பேரை சொல்றதே பாவம் நினைக்கிறவன் நான். அந்த ஆள் எங்க வாழ்க்கையில பண்ணிட்டு போன டேமேஜை சரி பண்றதுக்கே எங்க அம்மாவுக்கு 25 வருஷம் ஆச்சு. அப்படிப்பட்ட அருவருப்பு தக்க ஒருத்தனோட பேரை நான் எப்படி ஓப்பனா சொல்லுவேன்? ஜனாமா, நீங்க அந்த ஆளோட சம்பந்தப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்க பக்கமே வந்திருக்க மாட்டேன். தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். வர்ஷினி, சாரி வர்ஷினி, என்ன மன்னிச்சிரு. நீ யாருன்னு தெரியாம நான் உன்னை லவ் பண்ணிட்டேன். நல்லதோ கெட்டதோ என் அப்பா உன் குடும்பத்தோட ஏதோ ஒரு வகையில தொடர்புல இருக்கான். அவன் மூச்சு காத்து கூட என் மேல படக்கூடாதுன்னு வாழ்றேன். இப்படிப்பட்ட குடும்பத்துல நான் மருமகனாக விரும்பல. நமக்குள்ள இந்த கல்யாணம் வேண்டாம் வர்ஷினி. கிளம்பலாம். பிரபு, அந்த பொண்ணு அந்த ஆளுக்காக எதையோ இழந்திருக்கோம். காதல் இழக்க மாட்டா. போலாமா? மன்னிச்சிருங்க ஜனாமா, மன்னிச்சிருங்க. சபையில இருக்கிற உங்க அத்தனை பேர்கிட்டயும் நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. சிபி, எனக்கு இது எதுவுமே தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் எப்பயோ ஒதுங்கியிருப்பேன். சாரி. வாமா போலாம்.